ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய இந்த சிம்பிளான ஸ்வீட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சிம்பிளான டேஸ்டியான கேரட் லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ கேரட் லட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன். கேரட் மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி நம்ம கேரட் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்லாம் அதுக்கு சேர்த்துடலாம். இப்போ 1/2 kg அளவுக்கு இருக்க கேரட் ஃபுல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை நான் 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு. நீங்கள் செக் பண்ணிவிட்டு இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட் அண்ட் சர்க்கரையை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆனதுனால பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த சர்க்கரையிலே பார்த்திங்கன்னா நம்ம கேரட் துருவல் வேகட்டும். அது பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பால், இது ஒரு 300 ml அளவுக்கு இருக்கும். இந்த காய்ச்சின பாலையும் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு நம்ம காய்ச்சின பால் எடுத்துருக்கோம். பால் இது கூட சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பால்லேயே பார்த்திங்கன்னா இந்த கேரட் நல்லா வேகணும். இந்த டைமில் கூட நீங்கள் சுகர் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ இந்த பால் ஃபுல்லாமே ட்ரை ஆகிற வரையும் இதை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கூட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பால் தெரியுது. இதுவுமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆகணும். இதோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் எல்லாம் ட்ரை ஆன பின்னால் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். இந்த டெசிகேட்டட் கோகோனட் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பன்னீர் கோகோனட் பால்னு சொல்லி. அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெசிகேட்டட் கோகோனட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தேவையில்லவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுட்ரு, இதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு பால் பவுட்ரு டெசிகேட்டட் கோகோனட் போட்டோன்னே ஒரு மாதிரி திரளாக வர மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு நம்ம எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் சிம்பிளாக, டைமும் ரொம்ப குறைவாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 10 ரூபா பால் பவுடர் பாக்கெட் மட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா போதும். மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஃபைனலாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம முந்திரியும் பாதாம் சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி போட்டிருக்கோம். இப்போ அதையும் இது கூட போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் நமக்கு இது ஆறட்டும். ரொம்பவும் ஆறிடாமல் ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறிச்சு, கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருண்டைகள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தேவைக்கு தக்கன சின்னதாகவோ பெருசாவோ உருண்டைகள் போட்டுக்கலாம். இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க டெசிகேட்டட் கோகோனட்டில் லைட்டாக ஒரு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்க எல்லா மாவுகளையும் இதே மாதிரியே உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி சாப்பிடணும் ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேரட் லட்டு பிடிக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்க கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட லட்டு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான கேரட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.